நீர் என்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானன்றோ அழிஞ்சிருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானன்றோ அழிஞ்சிருப்பே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வானத்தையும் பூமியையும் மனுக்குலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகாவேல் தூதனோடு இறங்கி வந்து 27 வருட கொடூர பில்லி சூனியத்தை சர்வ சங்காரம் செய்த வல்லமையான சாட்சியை இப்போது நாம் கேட்போம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என் பெயர் ஸ்டீபன் சித்திரை பாண்டி. என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி அருகில் உள்ள பரப்பாடி என்ற கிராமம். நான் தீவிரமான புற மதத்தை சார்ந்தவன். நான் வணங்குகிற தெய்வங்கள் மீது பக்தி வைராக்கியமாக இருந்தவன். அனுதினமும் தெய்வங்களை பயபக்தியோடு கூட வழிபடுவது எனது வழக்கம். என்னுடைய தாயார் பெயர் நாகம்மாள். அவர்கள் ஏவல் பில்லி சூனியம் செய்வினையால் பாதிக்கப்பட்டு மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்து வந்தார்கள். எப்படி என்றால், அவர்கள் சரீரம் முழுவதும் பாம்பு விஷம் இறங்குவது போல் இருக்கும். சரீரம் முழுவதும் முட்கள் தைப்பது போலவும் ஊசியால் குத்துவது போலவும் வலி வேதனை இருக்கும். யாரோ கழுத்தை பிடித்து நெரிப்பது போல் மூச்சுவிட மிகவும் சிரமப்படுவார்கள். மேலும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இழுப்பது போல் இழுக்கும். இப்படி ஒரு கொடிய வேதனை, தாங்க முடியாத சித்திரவதையை அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். பில்லி சூனிய ஆவிகள் எனது தாயாரின் மீது இறங்கும் போது அவர்களை தூக்கி வீசிவிடும், கொடிய வேதனைப்படுத்தும். இந்த பில்லி சூனிய பாதிப்பு வரும் போதெல்லாம் 6 மாதங்கள் வரை எழுந்திருக்க முடியாமல் அவர்களை படுக்கையில் கிடத்திவிடும். வீட்டில் நாங்கள் குடியிராதபடிக்கு இந்த செய்வினை போராட்டம் அதிகமாக இருந்தது. 6 மாதங்கள் நன்றாக இருப்பார்கள். பின்னர் 6 மாதங்கள் பிசாசின் சித்திரவதைக்கு ஆளாகி விடுவார்கள். 1966ஆம் ஆண்டில் ஆரம்பித்தது. பல ஆண்டுகளாக இந்த கொடூர வேதனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. நான் அப்போது சிறுவனாக இருந்தபடியால் இயேசுவை பற்றியோ பில்லி சூனியம் என்றால் என்ன என்பது குறித்தோ உணராதிருந்தேன். என்னுடைய தந்தை ஒரு கடின உழைப்பாளி. அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் மந்திரவாதிகளுக்கும் தான் விரயமானது. ஆனாலும் சுகம் கிடைக்கவில்லை. என் தந்தை எனது தாயாரை நாகர்கோவிலில் உள்ள ஒரு பிரபல மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்த்தார்கள். அங்கு அப்போது பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இந்த அம்மாவுக்கு இரத்தத்தில் இருந்து எல்லாம் சீராக இருக்கிறது, எந்த நோயும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு சில வருடங்கள் எங்கள் வீட்டை விட்டு பக்கத்து ஊரில் குடியிருந்து பார்த்தோம். ஆனாலும் சுகம் கிடைக்கவில்லை. வீட்டில் ஆடு கோழிகள் வளர்த்தால் நன்றாக பெருகுவது போல் பெருகும். திடீரென சம்பந்தமே இல்லாமல் ஒவ்வொன்றாக உயிரிழந்து விடும். இதுவும் பில்லி சூனியத்தினுடைய ஒரு பாதிப்பே. எனது தாயாரின் விடுதலைக்காக கேரளா மற்றும் தென் மாவட்டங்களில் எத்தனையோ மந்திரவாதிகளை வைத்து எனது தந்தை பார்த்தார்கள். ஆனாலும் எந்த பலனும் இல்லை. தென் மாவட்டங்களில் பார்க்காத மந்திரவாதிகளே கிடையாது. ஒருமுறை மந்திரவாதி ஒருவர், ஐயா, என்னால் இந்த கொடூர தேவதைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது வீட்டில் பூஜை போட்டு பூஜை நடத்தி கொண்டு இருந்தார். அப்போது அந்த பில்லி சூனியத்தில் கிரியை செய்த தலைமை ஆவியான ஒரு துஷ்ட தேவதை அந்த மந்திரவாதியை கொல்ல பார்த்தது. அவருடைய நாக்கு வெளியே தள்ளியது. உடனே அவர், என்னால் இதை மேற்கொள்ள முடியாது என பயந்து வாபஸ் வாங்கி சென்று விட்டார். அவர் இங்கே மறித்து விடக்கூடாது, ஒருவேளை மறித்து போனால் நம்ம பெயர் வந்துவிடும் சொல்லி நீ பூஜையை நிறுத்து என்று சொல்லி எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க. கடைசியாக அவர், ஐயா, நீங்கள் கொடுத்த பணத்தில் பாதி பணத்துக்கு இந்த பூஜை பொருட்கள்லாம் வாங்கிவிட்டேன், மீதி பணம்
இந்தாங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி வாபஸ் வாங்கிவிட்டு சென்று விட்டார். இந்த நிலையில் என்னுடைய தாயாரின் விடுதலைக்காக நாங்கள் வணங்கி வந்த தெய்வங்களுக்கு ஆடு கோழி பலியிட்டு வழிபாடு செய்து பார்த்தோம். எல்லாவித பரிகாரங்கள் செய்து பார்த்தும் பல கோவில்களுக்கு சென்று வழிபட்டும் எந்த பயனும் இல்லை. இதற்கிடையில் என் இளைய சகோதரன் திடீரென மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டான். நன்றாக நடந்து ஓடி திரிந்தவன். அப்போது அவனுக்கு 6 வயது இருக்கும். நாங்கள் அவனுக்கு வியாதி என்று தான் நினைத்தோம். ஆனால் அவன் பில்லி சூனியத்தால் கட்டப்பட்டு இருக்கிறான் என்று பின் நாட்களில் கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவனுக்கு எவ்வளவோ மருத்துவ செலவுகள் செய்து பார்த்தோம். பிழைத்து கொண்டான். ஆனால் கை கால்கள் ஊனமாகிவிட்டது. 18 ஆண்டுகள் வரை அவனை நாங்கள் பராமரித்து வந்தோம். அவனுக்காக எவ்வளவோ மருத்துவ செலவுகள் செய்தும் எவ்வளவோ பணம் செலவழித்தும் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. ஆனால் பாருங்கள், அவனுக்கு கை கால்கள் பாதித்து விட்டு மூளை வளர்ச்சியே பாதித்து விட்டது. எனது தாயாரின் விடுதலைக்காக அப்போதைய பிரபல கிறிஸ்தவ ஊழியர்கள் நடத்திய கூட்டத்துக்கும் அழைத்து சென்றோம். அங்கும் விடுதலை இல்லை. எங்கள் ஊர் பகுதியில் உள்ள 2 பெந்தைகோஸ்தே சபைகளிலும் என் தாயாரை பல நாட்கள் தங்க வைத்து பார்த்தோம். ஆனால் அங்கும் எந்த விடுதலையையும் காண முடியவில்லை. ஒருமுறை எங்கள் ஊர் அருகில் குறி சொல்லுகிற ஒரு பெண்ணிடம் எனது தாயாரை என் தந்தை அழைத்து சென்றார்கள். அங்கு சென்றதும் என் அம்மா மூச்சு பேச்சின்றி விழுந்து விட்டார்கள். உயிருக்கு ஆபத்தான நிலையில் வீட்டுக்கு என் தந்தை கொண்டு வந்து விட்டார்கள். அந்த சமயத்தில் நான் 1985ஆம் ஆண்டு பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியிலே படித்து கொண்டு இருந்தேன். என் தாயார் மரித்து விடுவார்கள் என நினைத்து நான் மிகவும் வேதனைப்பட்டேன். அப்போதுதான் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நாம் சுகத்தோடு வாழ வேண்டும் என்றுதானே தெய்வங்களை வணங்குகிறோம். ஏன் நாம் வணங்குகிற தெய்வங்களால் நம் அம்மாவுக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை? அவைகளை வணங்கி நமக்கு என்ன பயன்? இந்த உலகத்தில் பல கடவுளர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு புனித நூல் இருக்கிறது. யாரை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்வது? உண்மையான கடவுளாக இருந்தால் இன்று என் கனவில் வா. இல்லை என்றால் எந்த ஒரு கடவுளை நான் இனி ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வணங்க மாட்டேன் என்று எனக்குள் உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்தேன். அன்றைய தினம் இரவு கல்லூரி விடுதியின் மாடியில் படுத்து இருந்தேன். இரவு 1 மணி இருக்கும். எனக்கு சரியான நித்திரை இல்லை. திடீரென என்னை சுற்றிலும் பிரகாசமான வெளிச்சம் மஞ்சள் நிறத்தில் என்னை சூழ்ந்து கொண்டது. என்னை சுற்றிலும் அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த பிரகாசமான வெளிச்சத்தின் நடுவே இரத்தம் தோய்ந்த ஒரு சிலுவை தோன்றியது. அந்த சிலுவையிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இந்த தரிசனத்தை காணும்போது ஒரு வல்லமை என்னை முற்றிலும் ஆட்கொண்டது. வெளிச்சத்தின் நடுவிலிருந்து ஒரு குரல் பிறந்தது. அதில் நான் தான் உண்மையான கடவுள், இயேசு கிறிஸ்து என்று அந்த குரல் ஒலித்தது. 5 நிமிடங்கள் என்னை சூழ்ந்த அந்த வெளிச்சம் பின்னர் அகன்று போனது. அப்போதே என்னை நான் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னை தேடி வந்த கடவுள் இயேசு என்று என் உள்ள மகிழ்ச்சி வெள்ளத்தால் பொங்கியது. நாம் எத்தனையோ கடவுளை நோக்கி கூப்பிட்டோம், ஆனால் யாரும் வரவில்லை. அவர்தான் இயேசுதான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி என்னை அவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். மறுநாள் வேத புத்தகம் ஒன்றை வாங்கி நான் திறந்த போது ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் வந்தது. அதில் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவர் இல்லை என்று கூறப்பட்டு இருந்தது. அந்த அதிகாரம் முழுவதையும் படித்து பார்த்தோமானால் யார் கடவுள் என்ற என் சந்தேகத்திற்கு விடை கிடைத்தது. நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வளர்ந்தேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் தாயாருக்கு இருந்த பில்லி சூனிய போராட்டத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டார். இந்த நிலையில் என் தந்தை 1993ஆம் ஆண்டு மரித்து விட்டார்கள். அவர்கள் மரித்த போது 48 வயது தான் இருக்கும். என் மனம் உடைந்து போனது. இந்த மரணம் செய்வினையினால் வந்த விளைவு ஆகும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லாதபடி சாத்தான் பல தடைகளை கொண்டு வந்தான். என்னுடைய இது வாழ்க்கை, நான் என்னடா இது ஒரு வாழ்க்கை என வேதனைப்பட்டேன். 1991ஆம் ஆண்டு இறுதியில் தான் தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். தேவனுடைய வல்லமை ஒரு மின்சாரத்தை போல என் மேலே கடந்து வந்தது. நான் வீட்டில் தனிப்பட்ட முறையில் ஜெபித்த பொழுது தேவன் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் என்னை நிரப்பினார். என் வாயிலிருந்து மடை திறந்த வெள்ளம் போல அந்நிய பாசையின் வரங்கள் வெளிப்பட்டது. பாருங்க, தேவன் தரிசனத்தினாலும் நானே தேவன் என்று எனக்கு வெளிப்பட்டு வேத வசனத்தினாலும் அவர் உறுதிப்படுத்தினார். ஒரு குடும்பத்திற்கு
விரோதமான ஏவல் பில்லி சூனிய கட்டுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய அக்கினியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய அக்கினி தான் பில்லி சூனிய கட்டுகளை சுட்டெரிக்கும். அதற்கு முன்பு பில்லி சூனியம் என்றால் என்ன என்று பார்ப்போம். விழுந்து போன தூதர்கள், அதாவது துஷ்ட தேவதைகளை மந்திரவாதிகள் பில்லி சூனியத்துக்கு என்று பயன்படுத்துகிறார்கள். மந்திர தகட்டில் அந்த குடும்பத்தின் பெயரை எழுதி மந்திரம் செய்கிறார்கள். அந்த தீய ஆவிகள் அந்த குடும்பத்தை தாக்க ஆரம்பிக்கும். பில்லி சூனியத்தினால் குறிப்பிட்ட அந்த குடும்பத்தில் உயிரிழப்பு ஏற்படலாம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, சமாதானமின்மை ஏற்படும். தொழிலில் நஷ்டத்தை உருவாக்கும். இப்படிப்பட்ட கொடும் பாதக செயல்கள் ஏவல் பில்லி சூனியத்தினால் செய்யப்படுகிறது. இது போன்ற மந்திர தகட்டின் மீது தேவனுடைய அக்கினி இறங்கும் போது பில்லி சூனியம் அழிக்கப்படும். ஹி இஸ் ஆல்மைட்டி காட். ஜீசஸ் இஸ் ஆல்மைட்டி காட். அவரை எந்த ஒரு மந்திர சக்தினாலும் கட்ட முடியாது. ஆனால் பாருங்கள், விழுந்து போன தூதர்களை மந்திர சக்தினால் கட்ட முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லா தேவர்களிலும் மேலானவர். எந்த மந்திர சக்தினாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியாது, அவரை கட்ட முடியாது. என் குடும்பத்துக்கு விரோதமாக பில்லி சூனிய ஆவிகளும் என் முற்பதாக்களால் வழிபட்ட இந்த தீய ஆவிகளும் அணிவகுத்து நின்றதை என் ஆவிக்குரிய கண்களால் பார்த்தேன். அப்போதுதான் நினைத்தேன், நாம் எவ்வளோ ஒரு பெரிய யுத்த காலத்தில் இருக்கிறோம். இதை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமை நமக்கு வேண்டும். அப்போதுதான் இந்த விழுந்து போன தூதர்களை, இந்த துஷ்ட தேவதைகளை நாம் மேற்கொள்ள முடியும் என்று நான் நினைத்தேன். 1993ஆம் ஆண்டு தேவன் என்னை அக்கினியினால் நிரப்பினார். 1994ஆம் ஆண்டு 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொம்பை எடுத்து வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அவர் மேலே தேவனுடைய ஆவியானவர் வந்தார். தாவீது மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்தார். கோலியாத்தை வீழ்த்தினார். இப்படி நாம் வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் படிக்க முடியும் அருமையானவர்களே. அதே போல் 1994ஆம் ஆண்டு ஒரு ஊழியர் பயிற்சி முகாமில் நான் பங்கேற்ற போது தேவனுடைய தைல கொம்பு என் தலைக்கு மேலாக கடந்து வந்தது. அதிலிருந்து இடி மின்னல் போன்ற ஒரு வல்லமை அபிஷேகம் என் சரீரம் முழுவதும் இறங்கியது. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தினால் இயேசு என்னை நிரப்பினார். அன்றிலிருந்து நான் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி தக தக என்று என்னை சுற்றிலும் பிரகாசிப்பதை என் மாம்சியை கண்ணால் பார்க்கக்கூடிய கிருபையும் என் ஆவிக்குரிய கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு கிருபையும் கொடுத்தார். அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு குடும்பத்துக்கு விரோதமான ஏவ ஆவிகள் அலறத் தொடங்கின. ஐயோ, இவன் அப்போஸ்தல உபதேசத்தின்படி வந்துவிட்டானே, இவனுக்கு பெரிய ஊழியக்காரனாக மாறி விடுவானோ, நம்மை வெட்கப்படுத்தி விடுவானோ, அபிஷேகத்தை எப்படியாவது பிடுங்கிவிடும் என்று அது ஆவியிலே போராடியதும் நான் உணர்ந்தேன். அருமையானவர்களே, அந்த தைலக்கொம்பு அபிஷேகமாகிய விசேஷ அக்கினியினால் தேவன் என்னை நிரப்பினார். அன்றிலிருந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் அலன்மூட்டி எழுப்பினார். நம்முடைய திறமையை வைத்தோ கல்வியை வைத்தோ அவர் நம்மை அபிஷேகிக்கவில்லை. இது தேவனுடைய சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே. அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், நானோ உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் பின் வருகிறவர் என்றால் இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று அவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு அபிஷேகத்தில் இந்த 2 விதமான மகிமையின் அபிஷேகம், ஒன்று அக்கினியின் அபிஷேகம். நாம் அப்போஸ்தல உபதேசத்திற்குள்ளாக வரும்பொழுது தேவன் இந்த அக்கினியினால் நம்மை நிரப்புகிறார். நான் அக்கினியினால் நிரப்பப்பட்ட பிறகு தீய ஆவிகள் நடுங்க ஆரம்பித்தன. இந்த நிலையில் 1993 ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி என் தாயாருக்கு செய்வனை வைத்த எதிரிகள், நாம் பெரிய அளவில் பில்லி சூனியம் செய்து வைத்தும் இவள் சாகவில்லையே, இன்னும் உயிரோடு இருக்கிறாளே, இவளை உயிரோடு விடக்கூடாது என்று சொல்லி அந்த தகட்டை புதுப்பிக்க ஆரம்பித்தனர். சுடுகாட்டில் ஒரு செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் தலைவாழை இலை விரித்து அதில் பூஜை சாமான்கள் எல்லாம் வைத்து வேலைப்பாடுகளை ஆரம்பித்துள்ளனர். இதை என் தங்கைக்கு ஆண்டவர் தரிசனமாக வெளிப்படுத்தினார். இதை பார்த்தவுடன் அன்று இரவு என் தங்கை என் தாயாரிடம் கூறினாள். உடனே என் அம்மாவுக்கு தலை சுற்றல் போல ஆரம்பித்து விட்டது. பழைய அந்த பில்லி சூனிய பாதிப்புகள் சரீரத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தன. ஐயோ, நான் மரித்து விடுவேன் போல் இருக்கிறது என்று கூறி தரையில் விழுந்து புழுவாய் துடித்திருக்கிறார்கள். நான் அப்போது வெளியூரில் இருந்தேன். மறுநாள் நான் ஊருக்கு வந்து என் அம்மாவை பார்த்தபோது என்னால் சகிக்க முடியவில்லை. அன்று நான்
ஒரு முடிவு எடுத்தேன். இன்று விடிய விடிய தூங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் அழிந்தாலும் பரவாயில்லை. இயேசு பெரியவரா, சாத்தான் பெரியவனா, இரண்டில் ஒன்றை பார்த்துவிட வேண்டும் என்று துடித்தேன். என் அம்மாவிடம், இயேசுதான் மெய்யான தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார், இல்லை என்றால் நீங்கள் மரித்தாலும் உங்கள் ஆத்துமாவை மோட்சத்தில் சேர்த்து கொள்வார் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வழிபட்டவர்களை எல்லாம் மன்னியும். உம்மை நான் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று பாவ அறிக்கையிட்டார்கள். நான் என் தாயாரின் தலையிலே கை வைத்தபடி ஆவியில் நிறைந்து ஜெபித்து கொண்டு இருந்தேன். அவர்கள் தொண்டைக்குள் விசில் அடிக்கும் சத்தம் போன்ற குரல் வந்து கொண்டே சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தது. நான் ஜெபிக்க ஜெபிக்க என் வீடு முழுவதும் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டே இருந்தது. அப்போது திடீரென நான் இந்த வார்த்தையை மட்டும் சொன்னேன். இயேசுவே, இதோ சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் அழிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. நீர் பெரியவரா, சாத்தான் பெரியவனா என்று சொன்னேன். அந்த கணமே இயேசுவின் வல்லமை என் அம்மாவின் சரீரத்துக்குள் பாய்ந்தது. உள்ளே இருந்த செய்வினை ஆவிகள் அலற ஆரம்பித்தன. அப்போது நான், சபிக்கப்பட்ட போராட்டத்தின் ஆவியே, நீ யார் என்று கேட்டேன். அது சொன்னது, நாங்கள் 101 வாதைகள் இந்த சரீரத்துக்குள் குடியிருக்கிறோம். எங்கள் காலடியில் பில்லி சூனியம் செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அதில் முதன்மையான தலைமை ஆவிதான் நான் என்றது. அது ஒரு மகா துஷ்ட தேவதை, தள்ளப்பட்ட தூதர்களில் அதிக வரம் பெற்றது என்று ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அதுவே ஆடி இயேசுவே உண்மையான கடவுள், தேவனுடைய குமாரன் என்று சொன்னது. 21 நாட்கள் கெடு வைத்து இருக்கிறார்கள். அது இன்றோடு முடிவடைகிறது. இப்போதே அந்த உயிரை கொண்டு வா என்று என்னுடைய தூதன் வெளியே நின்று பிரம்பால் அடிக்கிறான். இங்கே வந்தால் இதை விடமாட்டேன் என்கிறது. இங்கே வந்தால் இயேசு விடமாட்டேன் என்று சொல்கிறார் என்று சொல்லி கதற ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபித்த போது அது வெளியேறியது. உடனே என் அம்மா கீழே விழுந்தார்கள். நான் என் அம்மாவிடம் கேட்டேன் என்ன நடந்தது என்று. அப்போது அவர்கள், ஐயா, நீ என் தலையில் கை வைத்து ஜெபித்த போது என் இருதயத்தை சுற்றிலும் பாறாங்கல் போல ஆவிகள் தொங்கிக் கொண்டிருந்தது. அதிக பாரமாக இருந்தது. எனக்குள் ரொம்ப வேதனையாக இருந்தது. மூச்சு விட முடியவில்லை. என் தொண்டை பகுதிக்குள்ள விசில் அடிக்கிறமான சவுண்டு. என் சரீரம் முழுவதும் பாம்பு இறங்கியது போல இருந்தது. இப்போது இயேசு எனக்குள் வந்து ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து போட்டுவிட்டார். இப்பொழுது அந்த பாரம் இல்லை. என் சரீரம் இலகுவாகிவிட்டது. விசில் அடிப்பது போன்ற அந்த சத்தமும் இல்லை. இப்போது நான் நன்றாக இருக்கிறேன் என்றார்கள். அன்றே தேவன் என் தாயாரை ரட்சித்தார். 1994 ஆண்டு ஜனவரி மாதம் தஞ்சையில் நடந்த உபவாச கூட்டத்திற்கு என் அம்மாவை அழைத்து செல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் ஏவினார். அங்கு 3 நாட்கள் ஜெபம் நடந்தது. அந்த கூட்டத்திலே ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது சொன்னார், என்னால் இந்த கூட்டத்தில் நான் இந்த ஜெபத்தை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் முடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அபரிவிதமாக தேவனுடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்களில் உள்ள பில்லி சூனிய கட்டுகளை தேவன் சுட்டு எரித்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் உள்ள 10 பேரை விசேஷித்த விதமாக அபிஷேகிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அந்த நிமிடமே அக்கினி ரதத்தில் தேவன் என் தாயார் மீது இறங்கினார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் எலியாவும் எலிசாவும் நடந்து பேசிக்கொண்டு போகையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தன்னுடைய ரதங்களோடும் வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த எலியாவின் ரதமாக என் அம்மாவின் மீது இயேசு இறங்கினார். அக்கினி ரதமாக இறங்கிய இயேசு அவர்கள் என் அம்மாவினுடைய நாவை தொட்டார், ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினார். இந்த சம்பவம் நடக்கும்போது கடைசி நாட்களிலே வல்லு சர்ப்பத்தை கட்டக்கூடிய வல்லமை பொருந்திய தூதன் மிகாவேல் பட்டயத்தோடு இறங்கி வந்தார். அப்போது ஊழியக்காரர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது, அநேகருடைய பெயர்கள் அதில் எழுதப்படுகிறது என்றார். அந்த கூட்டம் முழுவதும் அலை அலையாய் தேவ அக்கினி இறங்கி வந்து கொண்டே இருந்தது. என் அம்மாவிட ஆண்டவர் பேசினார், விடுதலை வேண்டுமா மகளே
27 வருடங்களாக உன் கண்ணீரை கண்டேன். உனக்கு வைக்கப்பட்டது கொடூரமான செய்வினை. உன் குடும்பத்தையே வாழ விடக்கூடாது என்று செய்யப்பட்டுள்ளது. பல துஷ்ட தேவதைகளின் காலடியில் தகடுகள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்பத்தில் எந்த நல்ல காரியமும் நடக்கக்கூடாது. ஒவ்வொருவராக மரித்து பாதாளத்தில் விழ வேண்டும் என ஒரு பாதாள தேவதை கட்டி செய்யப்பட்டுள்ளது. உன் வீட்டின் எல்லையை மந்திர தகடில் வரைந்து ஏவல் செய்துள்ளனர். நீ வீட்டில் வழிபடும் இடத்தில் செப்பு கலசத்தில் மாந்திரீகம் வைக்கப்பட்டுள்ளது. அதற்குள் என் அக்கினியை அனுப்பிவிட்டேன். யார் வைத்தார்கள், எங்கு வைத்தார்கள் என்பதையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உனக்கு செய்வன வைக்கப்பட்டு 27 ஆண்டு ஆகிறது. இதனை என்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்தேன். மகளே, இத்தனை முட்களுக்குள் நீ எப்படி குடியிருந்தாய்? கொடிய வேதனை அல்லவா நீ அனுபவித்து இருக்கிறாய். இந்த ஊரிலே ஒரு பெரிய கொடூர வேதனையை அனுபவித்தது இந்த குடும்பம்தான். தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கொடூரமான செய்வினை இல்லை என்று ஆவியானவர் வெளிப்படுத்தினார். என் அம்மாவுடைய பெயர் நாகம்மாள். கர்த்தர் அந்த பெயரையே மாற்றினார். மகளே, உன் பெயர் நாகம்மாள் இல்லை, மரிய கிரேஸ் எனப்படும் என்று கர்த்தரே அந்த பெயரை விட்டார். அன்று நீ மரண படுக்கையில் இருந்தாய். மகளே, என் மகன் ஸ்டீபன் சித்திரப்பாண்டி மூலமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். அவன் மூலமாக இந்த குடும்பத்திற்குள் நான் பிரவேசித்தேன். அன்று அவன் உன் தலையில் கை வைத்து ஜெபிக்கும் போது உனக்கு ரட்சிப்பை கொடுத்து இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து அக்கினி ரதமாக உன் ஆத்துமாவிற்குள் ஆத்தும நேசராக புகுந்தேன். நான் தொட்டதினால் அற்புதம் செய்யாமல் விடமாட்டேன். இந்த 101 வாதைகளையும் ஊர் பெயர் சொல்லி வைத்தவனுக்கே திருப்பி அனுப்புவேன். சாத்தானை விட்டு ஏவுகிறவனை ஒருபோதும் மன்னியேன் என்று தேவனே பேசினார். ஆமாங்க, இதை நீங்கள் கேட்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேவனே இறங்கி வந்து யுத்தம் பண்ணினார். கடைசியாக அந்த 101 வாதைகளும் இயேசுவே எங்களை விட்டுவிடும். 27 வருடங்களாக இந்த குடும்பத்தை கண்ணீரில் வைத்தோம். இனி உமது சிலுவை சத்தியமாக வரமாட்டோம். நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னதாக எங்களை பாதாளத்தில் அடைத்து விடாதையும் ஆண்டவரே, அக்கினி கடலில் தள்ளி விடாதையும் ஆண்டவரே என்று அலறி துடித்தபடி கதறியபடி ஆவிகள் ஒவ்வொன்றும் வெளியேறியது. கர்த்தர் பேசும்போது இந்த 101 வாதைகளும் மகளே, ஒவ்வொரு ஆவியும் உன் சரீரத்திலே வெவ்வேறு வேதனைகளை கொண்டு வந்தது. ஒரு துஷ்ட தேவதையின் பொம்மையில் ஆணி அறைந்தும் எலுமிச்சை பழத்தில் ஊசிகள் குத்தியும் உன் காலடி மண் கிழித்தடிக்கப்பட்ட உன் சேலையின் ஒரு பகுதி தலைமுடி இவைகளை வைத்து கொடூரமாக ஏவல் பில்லி சூனியம் செய்யப்பட்டுள்ளது. அதனால்தான் நானே இறங்கி வந்து சங்காரம் செய்தேன். இவ்வளவு கொடும் பாதக செயலை செய்த மந்திரவாதியை குஷ்டத்திலே அங்கு அவனை நான் அடித்தேன். கட்டில் கிடையாய் அவன் மரித்தான் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என தாயாருக்கு அந்நிய பாசையில் 6 பாசைகளின் வரங்களை ஆண்டவர் கொடுத்தார். அவங்களுக்கு தமிழை தவிர ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொரு பாசையிலும் ஆண்டவர் பேசி அதற்கான வியாக்கியானத்தெல்லாம் கொடுப்பார். கேட்பதற்கே விசேஷமாக இருக்கும். இந்த விடுதலை பார்த்த என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என் உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கினாலும் ஐயோ, என் தந்தை என் அம்மாவை எவ்வளவு நாட்கள் எங்கெங்கெல்லாம் தூக்கி சுமந்தார்கள். அவர்கள் இந்த விடுதலை பார்க்க முடியவில்லையே, கொடுத்து வைக்கவில்லையே என்று சொல்லி நான் கண்ணீர் விட்டேன். அதன் பிறகு என் முழு குடும்பமும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டது. மந்திரவாதிகளாலும் யாராலும் மேற்கொள்ள முடியாத கொடூர சூனியத்தை இயேசுவே இறங்கி வந்து சர்வ சங்காரம் செய்தார். ஏசாயா 59:19 படி என் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்பட்ட தீ ஆவிகளுக்கு விரோதமாக கர்த்தர் கொடியேற்றினார். சங்கீதம் 118:16 வசனத்தின்படி கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம் செய்தது. விழுந்து போன தூதர்கள் யார், அது எவ்வாறு விலத்தள்ளப்பட்டது என்பது குறித்தும் வெளிப்படுத்தினார். தேவனுடைய அக்கினிக்கு முன்னால் பிசாசுகள் நிற்க முடியாது. பிசாசுகளுக்கு சத்தியம் நன்றாக தெரியும். யார் யாருக்குள் எப்படிப்பட்ட அபிஷேகம் வல்லமை கிரியை செய்கிறது என்பதை பிசாசுகள் நன்றாக அறிந்து கொள்ளும். ஆகையால் அருமையானவர்களே, ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது அப்பேற்பட்டவர்களுடன் இணைந்து ஜெபிக்க ஐக்கியப்படும் பொழுது இந்த அக்கினி அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1993 ஆண்டே என் தாயார் மரித்திருக்க வேண்டும். சாத்தானால் எழுதப்பட்ட தீர்ப்பை தேவன் மாற்றி எழுதினார். அதன் பிறகு 22 ஆண்டுகள் என் தாயாருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். 2015 ஆண்டு தனது 71வது வயதில் அவர்கள் தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசித்தார்கள். என் தந்தை, என் சகோதரன் 18 வயதில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். எனது தாய் இவர்கள் பரதீசில் இளைப்பாறுதலுக்குள்ள இருப்பதை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை ஆண்டவர் மரணத்திற்கு பின்பும் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர்கள் மரித்த பிறகும் அவங்கள நல்ல இடத்திற்கு நல்ல ஒரு
பரதீசுக்கு அவர்களை எடுத்து அந்த இடத்துல இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு அவர்களை தப்புவித்து மீட்டிருக்கிறார். யார் யார் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக மோட்சம் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த சாட்சி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்பும். ஜெப தூபம் எழும்பட்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், சபையில், குடும்பத்தில் தேவ வல்லமை ஒரு எழுப்புதலை கொண்டு வரட்டும். தேவன் அந்த ஒரு பெரிய கொடூரமான பில்லி சூனியத்தை மேற்கொள்ள ஒரு பெரிய அதிரடி ஆப்ரேஷன் செய்து என் குடும்பத்தை அந்த பில்லி சூனிய வல்லமையிலிருந்து தப்புவித்து மீட்டார். அது இயேசுக்கே நீங்கள் வல்லமை உள்ள சாட்சிகளாய் எழும்புவீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். வல்லமையான இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இவர்களுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடைபெறுவதாக. கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை அக்கினி தூதர்களோடு இப்போதே இறங்குவதாக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். அப்படி நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரார். ஆமேன்.